நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற காலம் சமீபத்தது போல நாம் இன்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 105 சங்கீதம் 8 வசனம், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு கூட அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபத்தது என்று நாம் பார்த்தது போல தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். எதுவரைக்கும் நினைவு கூறுகிறாராம்? 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மகிமையான தேவன், நம் தேவன் வல்லமையுள்ள தேவன், நம் தேவன் எல்லாவற்றை விட மேலான தேவனாக, வானாதி வானம் கொள்ளாத பெரிய தேவனாயிருக்கிறபடியினாலே அவர் ஒரு மனுஷனை அழைக்கின்ற போது அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க அழைக்கிறவராயிருக்கிறார். அதுபோல இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம்மோடு முடிந்து விடாதபடிக்கு இங்கே சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கென்று என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது குறுகிய காலத்தின் ஆசீர்வாதம் அல்ல, குறிப்பிட்ட வருஷத்தின் ஆசீர்வாதம் அல்ல. அது சந்ததி சந்ததியாக கடந்து வருகிற மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தேவன் சொல்வதை நிறைவேற்றும்படியாக நினைக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் ஈசாக்கு இட்ட ஆணையை நினைவு கூர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவருடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறபடியினாலே இன்றைக்கு ஒருவேளை அநேகர் நம்மை மறந்து விடலாம். வேதம் சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது என்று சொல்லி. அதனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார், நிறைவேற்றுவார். அதனால் நம் வாழ்விலே சோர்ந்து போகவே வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அழைத்த தேவன் நீதியுள்ளவர், அழைத்த தேவன் நியாயமுள்ளவராயிருக்கிறபடினாலே எந்த பாதையில் சென்றாலும் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு உடைய வார்த்தையை ஈசாக்குக்கு நினைவு கூர்ந்தது போல இன்றைக்கும் கூட உடைய வார்த்தை நினைவு கூர்ந்து எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக, எங்களை உயர்த்துகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைப்பது தடைப்படாத ஆண்டவரே. நிச்சயமா எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அற்புதம் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.